ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெய்ஸ்டே டெக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஎஸ்ஓ ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இப்போது மேக்ஸிமம் எல்லாேருக்கும் அவேர் இருக்கும் மைக்ரோசாஃப்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு. பட் விண்டோஸ் 7 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட், பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்துட்டாங்க. விண்டோஸ் ஐஎஸ்ஓ நம்மளுக்கு விண்டோஸ் 10 தான் வருது. இதில் இருக்குது பாருங்கள், சாஃப்ட்வேர் டவுன்லோட் வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா எல்லாத்தோட ஐஎஸ்ஓ ஃபைலும் நம்ம இதிலேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 7க்கு வந்து அஃபிஷியலாகவே எடுத்துட்டாங்க, அதனால் அந்த மட்டும் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ 8.1 இதில் காட்டுது. பட் இதுவே நம்ம டெவலப்பர் மோடில் போய்ட்டு பண்ணோன்னா நம்ம 8.1 வந்து டவுன்லோட் பண்ணலாம். 10 அதே தான் அஸ்யூஷுவல். இதிலேருந்து டவுன்லோட் பண்ண முடியாது, கிரியேட்டர் வச்சு பண்ணணும், இந்த மீடியா டூலை வச்சு. ஸோ இதை பற்றியான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேபி வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். 11 நம்ம ஃப்ரீயாகவே நம்ம வித்தவுட் ஐஎஸ்ஓ ஃபைலாகவே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க விண்டோஸ் 7 எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். விண்டோஸ் 7க்கு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா Win7 ISO அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கனாலே இங்கே இன்டர்நெட் டச் அப்படின்ற வெப்சைட் இருக்கும். இதில் எல்லா டைப் ஆஃப் விண்டோஸ் 7 வெர்ஷன்ஸுமே இதில் இருக்குது. கஸ்டமர் சைட்டுக்கு போகிற எல்லா இன்ஜினியர்ஸுக்கும் நான் இதில் தான் டவுன்லோட் பண்ணி கொடுப்பேன். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இதிலேருந்து டவுன்லோட் பண்ணது தான், இதுவரை எந்த இஷ்யூஸ் வந்தது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் தான் யூஸ் பண்ணுவோம். இது ப்ரொஃபஷ்னல் 32 பிட்டு, இது 64 பிட்டு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக நம்மளுக்கு வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, நான் அதனால் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் இருக்குது பாருங்கள், விண்டோஸ் 7 64 பிட் இருக்குது. ஸோ இது எப்படி பூட் பண்ணணும் அப்படின்னா, இதில் ரூஃபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ரூஃபஸ் போட்டு ரூஃபஸ்லேருந்து தான் நம்ம பூட் பண்ணுற மாதிரி நிறைய பூட்டபிள் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்குது. பட் ப்ரியாரிட்டி நாங்கள் கொடுக்குறது பார்த்திங்கன்னா ரூஃபஸ் தான் கொடுப்போம். இதில் வெண்டாய் இருக்குது. வெண்டாய் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஓஎஸ் வந்து நம்ம பூட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து நம்ம இதில் சூஸ் பண்ணிவிட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்ட்டிஷன் ஸ்கீமில் ஜிபிடி எம்பிஆர்னு 2 பார்ட்டிஷன் ஸ்கீம் இருக்குது. பார்ட்டிஷனோட டைப்பை. ஸோ ஜிபிடி பொறுத்தவரையிலும் அது யூஎஃப்ஐ சப்போர்ட்டு, எம்பிஆரை பொறுத்தவரை லெகசி சப்போர்ட். இப்போ ஒரு லேப்டாப் வந்து டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ லெகசி பயாஸ் இருந்துச்சுன்னா அதிலே ஒரு சில மாடல்ஸில் வந்து லெகசி சப்போர்ட்டை யூஎஃப்ஐ சப்போர்ட்டு வந்து மாற்றிக்கலாம். பட் இப்போ வர எல்லா மாடலுமே 10th ஜென் அபோவ் வர்றது எல்லாத்துலேயுமே யூஎஃப்ஐ மட்டும்தான் ப்ரியாரிட்டி, லெகசி நம்மளால் போட முடியாது. ஸோ தட் 8th ஜென்னுக்கு மேலே, இப்போ ஒரு லேப்டாப் 8th ஜென்னுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதில் விண்டோஸ் 7 போடுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப புஷ் பண்ணி போட்டாலும் அதில் டிரைவர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு 4th மேக்ஸிமம் ஒரு 6th ஜென் வரலும் நம்ம 7 வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா அந்த பயாசஸ் வந்து டுயல் சப்போர்ட் இருக்கும், அதாவது லெகசி சப்போர்ட் இருக்கும், யூஎஃப்ஐ சப்போர்ட் இருக்கும். ஸோ நம்ம இது வந்து எம்பிஆர் மட்டும் தான் போட முடியுது. ஸோ எம்பிஆர் சூஸ் பண்ணிக்கிட்டேன். எம்பிஆர் சூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தோன்னா ஃபார்மேட் பண்ணுறது கேட்கும். ஃபார்மேட் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு டேரெக்டாக பூட் ஆக ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஏன்னா அந்த ஐஎஸ்ஓ ஃபைலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது வந்து இதில் பேஸ்ட் பண்ணது. One eternity later. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக டவுன்லோட் ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு.
ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இதை டேரெக்டாக லெகசி சப்போர்ட்டில் இருக்க லேப்டாப்பில் ஒரு டெஸ்க்டாப்பில் இதை போட்டு டேரெக்டாக நம்ம பூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.